யூசுப்பின் வீடு அமைதியாக இருந்தது. அந்த அமைதிக்கு அமீனாவின் மரணத்தின் வாசனை இருந்தது. சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருந்த படங்களில், ஜன்னல் திரைகளின் மடிப்புகளில், சமையலறையில் உள்ள பாத்திரங்களின் பளபளப்பில், எல்லாவற்றிலும் அவள் விட்டுச் சென்ற ஒரு வெறுமையின் கனம் தேங்கி நின்றது. யூசுப்பின் மகன் 23 வயதான ஃபஹத் அந்த வெறுமையில் தன்னை இழந்தவனைப் போல ஆனான். அமீனாவின் அறையை யூசுப் பூட்டி வைத்திருந்தான். திறவுகோலை யாரும் காணாத ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்தான். சில இரவுகளில் உலகம் உறங்கும் நேரத்தில் யூசுப் அந்த கதவின் முன் வந்து நிற்பான். உள்ளே இருக்கும் இருளை பார்த்து அடக்கி வைத்த குமுறலுடன் அவன் கேட்பான், அமீனா, ஏன் என்னை தனியாக விட்டு போனாய்? ஃபஹதின் உலகமும் சுருங்கியிருந்தது. கல்லூரியில் இருந்த சிரிப்பும் விளையாட்டும் அவனுக்கு அந்நியமாகி போனது. நண்பர்களிடையே அவன் ஒரு நிழலாக மட்டுமே இருந்தான். அவனது டைரியின் பக்கங்கள் அம்மாவை பற்றிய வரிகளால் நிரம்பியிருந்தன. உம்மா, நீங்கள் போன பிறகு இந்த வீட்டின் விளக்குகளுக்கு ஒளி குறைவாக இருக்கிறது. ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும்போது அமீனாவின் பழைய குர்ஆனை ஃபஹதின் கையில் தட்டுப்பட்டது. அவன் அதை திறந்தான். அதற்குள் ஒரு உலர்ந்த முல்லைப்பூ இதழ் கீழே விழுந்தது. அவன் அதை எடுத்து முகர்ந்தான். அம்மாவின் தொடுதலின் வாசனை போல அது அவனுக்கு தோன்றியது. அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. சமையலறையில் யூசுப் ஒரு தோல்வியாக இருந்தான். அவன் தயாரித்த தேநீருக்கு கசப்பு கலந்திருந்தது. தோசைகள் கரிந்து போயின. ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர்கள் அந்த ருசியற்ற உணவை உண்டனர். பசியின்மையை விட அவர்களுக்குள் இருந்த வெறுமை பெரிதாக இருந்தது. அமீனா நட்டு வளர்த்த முல்லைக்கொடி பூக்காமல் போனது. யூசுப் அதற்கு தண்ணீர் ஊற்றுவான். ஆனால் உலர்ந்த இலைகளுக்கு இடையில் மலர மறுத்த ஒரு மொட்டு மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த வீட்டின், அவர்களின் வாழ்க்கையின் ஒரு சின்னமாக. ஒரு இரவு ஃபஹதுக்கு கடுமையான காய்ச்சல் பிடித்தது. நடுக்கத்துடன் படுத்திருந்த அவன் மயக்கத்தில் உம்மா உம்மா என்று நீட்டி அழைத்தான். அந்த அழைப்பு யூசுப்பின் இதயத்தில் குத்தியது. மகனின் நெற்றியில் ஈரத்துணி வைத்து விடியற் காலை வரை அவன் தூங்காமல் இருந்தான். பள்ளியில் இருந்து பாங்கு ஒலி கேட்டபோது யூசுப் ஒரு முடிவெடுத்தான். என் மகனுக்கு ஒரு துணை வேண்டும். இந்த வீட்டுக்கு ஒரு ஒளி வேண்டும். மறுநாள் யூசுப் தனது நெருங்கிய நண்பரான அபூபக்கரிடம் விஷயத்தை சொன்னான். எனக்காக அல்ல, என் மகனுக்காக. அவனுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க கூட என்னால் முடியவில்லை. அபூபக்கர் லைலாவை பற்றி சொன்னான். நல்ல பெண். வயது கொஞ்சம் கூடிவிட்டது. வீட்டில் முதிய உம்மாவும் வறுமையும் உள்ளன. ஒரு வாழ்க்கை கிடைத்தால் அந்த பெண் காப்பாற்றப்படுவாள். யூசுப் ஒன்றும் யோசிக்கவில்லை. ஃபஹதின் முகம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது. லைலாவின் உலகம் சிறியதாக இருந்தது. கூரை வைந்த ஒரு சிறிய வீடு, நோய்வாய்ப்பட்ட உம்மா, தோல்வியடைந்த திருமண பேச்சுகளின் நினைவுகள். யூசுப்பின் திருமண பேச்சு வந்தபோது உறவினர்கள் நெற்றியை சுருக்கினர். மனைவி இறந்தவர். ஒரு பெரிய மகன் இருக்கிறான். உன்னால் முடியுமா? லைலாவின் உம்மா கண்ணீருடன் சொன்னார். ஒரு வாழ்க்கை கிடைப்பது நல்லதுதானே மகளே? லைலாவின் மனதில் ஒரு நம்பிக்கையின் தீபம் ஒளிர்ந்தது. ஒரு தாயில்லாத குழந்தைக்கு துணையாக இருக்க முடிந்தால் அதுவே என் புண்ணியம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பள்ளியில் மிக எளிமையாக ஒரு நிக்காஹ். யூசுப்பின் முகத்தில் மகிழ்ச்சியை விட ஒரு கடமையை நிறைவேற்றுவதன் தீவிரம் இருந்தது. ஃபஹத் ஒரு மூலையில் நின்றான். அவனது கண்கள் லைலாவை தேடினாலும் முகம் கொடுக்கவில்லை. அம்மாவின் இடத்தில் வேறொருவர். அவனால் அதை ஏற்க முடியவில்லை. அன்று இரவு புதிய மணப்பெண்ணின் அறையில் யூசுப் சொன்னான், லைலா, இந்த வீடு அமீனாவுடையது. இந்த சுவர்களுக்கு கூட அவளின் நினைவுகள் உள்ளன. உன்னிடம் ஒரு மனைவியின் கடமைகளை நான் கேட்க மாட்டேன். ஆனால் என் மகனுக்கு ஒரு தாயின் பாசத்தின் குறை தெரியக்கூடாது. அவன் சிரிப்பதை ஒரு முறை பார்த்தால் போதும் எனக்கு. லைலாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லும்போது அவளது குரல் நடுங்கியது. அந்த அறையின் தனிமை அவளை சூழ்ந்தது. லைலாவின் வரவோடு அந்த வீட்டில் மாற்றங்கள் தொடங்கின. சமையலறையில் இருந்து நல்ல உணவின் மனம் வந்தது. வீடு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் மாறியது. யூசுப் அதை பார்க்காதவன் போல நடித்தான். ஆனால் உள்ளுக்குள் அவனுக்கு ஆறுதல் இருந்தது. லைலா ஃபஹதிடம் நெருங்க முயற்சித்தாள். அவனுக்கு பிடித்த உணவை தயாரித்தாள். அவனது உடைகளை துவைத்து வைத்தாள். ஆனால் ஃபஹத் ஒரு மதிலுக்குள் இருந்தான். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும்போது லைலா ஃபஹத்தின் டைரியை கண்டெடுத்தாள். அதை படித்தாள்.
அம்மாவை பற்றிய அவனது துக்கங்கள் படித்து அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அன்று இரவு அவள் அவனிடம் கேட்டாள், ஃபஹத், உனக்கு உம்மாவை ரொம்பவும் மிஸ் பண்ணுகிறதா? அந்த கேள்விக்கு முன் அவனது மௌனம் உடைந்தது. முதல் முறையாக அவன் தனது துக்கங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டான். அந்த நிமிடத்தில் அவள் ஒரு மாற்றாந்தாய் இல்லை, அவனது துக்கத்தை கேட்கும் ஒரு மனிதர் என்று அவனுக்கு தோன்றத் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. லைலா அந்த வீட்டின் ஒரு பகுதியாக ஆனாள். ஆனால் யூசுப்பின் இதயத்தின் பகுதியாகவில்லை. அவன் அவளுடன் பாசத்துடன் பேசவில்லை. அவளது விருப்பங்களைப் பற்றி கேட்கவில்லை. அவள் ஃபஹதை பார்த்து கொள்ளும் ஒரு வேலைக்காரி மட்டுமே. ஒரு நாள் லைலா யூசுப்பின் சட்டையின் பொத்தானை தைக்கும்போது அவன் பதற்றமடைந்தான். இதெல்லாம் அமீனா செய்திருந்தாள் என்று அவன் அறியாமல் சொல்லிவிட்டான். அந்த வார்த்தைகள் லைலாவின் இதயத்தில் முள்ளாக குத்தின. தான் எப்போதும் ஒரு மாற்றாக மட்டுமே இருக்கிறோம் என்ற எண்ணம் அவளை வலிக்கச் செய்தது. அவளது உலகம் மீண்டும் சுருங்கத் தொடங்கியது. யூசுப் வேலையிலிருந்து வந்தால் செய்தித்தாளிலோ அல்லது மொபைலிலோ மூழ்கிவிடுவான். ஃபஹத் கல்லூரியிலும் அவனது உலகத்திலும் ஒதுங்கினான். லைலா அந்த பெரிய வீட்டில் மீண்டும் தனியாக ஆனாள். அவளது தனிமைக்கு யாரும் துணையாக இல்லை. ஒரு இரவு கடுமையான இடியும் மழையும் இருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. யூசுப் முன்பே உறங்கிவிட்டான். இடி மின்னலில் லைலா பயந்து கத்தினாள். அந்த ஒலியை கேட்டு ஓடி வந்த ஃபஹத் அறையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த லைலாவை கண்டான். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஒரு மெழுகுவர்த்தியை காட்டி அவன் சொன்னான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் நீண்ட நேரம் பேசினர். அவளது கனவுகளையும் ஏமாற்றங்களையும் பற்றி அவள் பேசினாள். ஃபஹத் முதல் முறையாக அவளை ஒரு மனிதராக பார்த்தான், வெறும் மாற்றாந்தாய் இல்லை, ஆசைகளும் துக்கங்களும் உள்ள ஒரு பெண்ணாக. திடீரென ஒரு பெரிய இடி மின்னியது. லைலா பயந்து ஃபஹதின் கையை பிடித்தாள். அந்த தொடுதலில் இருவரும் ஒரு நிமிடம் உறைந்தனர். தவறு என்று தெரிந்தும் அந்த கையை விடுவிக்க அவர்களுக்கு தோன்றவில்லை. அந்த இருளில் ஒரு புதிய பாதை அவர்களுக்கு இடையே திறக்கப்பட்டது. அந்த இரவுக்கு பிறகு அவர்களுக்கு இடையே பலவும் மாறியது. யூசுப் உறங்கிய பிறகு அவர்கள் மொட்டை மாடியில் சென்று பேசுவார்கள். நிலவொளியில் யாரும் பார்க்காத ஒரு உலகத்தை அவர்கள் உருவாக்கினர். ஃபஹத் லைலாவுக்கு ரகசியமாக ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தான். அவள் அதை யாரும் பார்க்காதபடி காலில் அணிந்தாள். நடக்கும்போது அந்த கொலுசின் மெல்லிய ஒலி அவர்களுக்கு மட்டும் புரியும் ஒரு இரகசிய மொழியாக மாறியது. குற்ற உணர்வு ஃபஹதை வேட்டையாடியது. இரவில் அவன் திடுக்கிட்டு எழுந்தான். கனவில் அம்மா அவனை பார்த்து அழுவது போல தோன்றியது. அவன் பள்ளிக்கு சென்று அழுது துஆ செய்தான், அல்லாஹுவே, என்னை மன்னித்துவிடு. ஆனால் லைலாவின் முகத்தை பார்க்கும்போது அவன் மீண்டும் பலவீனமானான். லைலாவின் நிலையும் வேறுபட்டதாக இல்லை. ஒரு புறம் பாசத்தால் நிரப்பப்பட்ட மகிழ்ச்சி, மறுபுறம் துரோகம் செய்கிறோம் என்ற குற்ற உணர்வு. கண்ணாடியில் பார்க்கும்போது அவளுக்கு சொந்த முகம் கூட அடையாளம் தெரியாமல் ஆனது. யூசுப் முட்டாள் இல்லை. அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை அவன் கவனிக்கத் தொடங்கினான். தான் வரும்போது திடீரென நிற்கும் உரையாடல்கள், அவர்களுக்கு இடையே உள்ள அசாதாரண அமைதி. ஃபஹத் இப்போது தன்னுடன் பழையபடி பேசாதது எல்லாம் அவனை அலைக்கழித்தது. ஒரு நாள் யூசுப் எதிர்பாராத விதமாக முன்கூட்டியே வீட்டுக்கு வந்தான். லைலா ஃபஹதின் தலைமுடியில் விரலோடிக் கொண்டிருந்தாள். கதவு திறக்கும் ஒலியை கேட்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்து எழுந்தனர். என்ன இங்கே? ஒரு ரகசியமா? யூசுப்பின் கேள்வியில் ஒரு நெருப்பு இருந்தது. ஃபஹதுக்கு தலைவலி என்று சொன்னான். அதை தடவி கொடுத்தேன் என்று லைலாவின் குரல் நடுங்கியது. மற்றொரு நாள் யூசுப் ஃபஹத்தின் போனை எடுத்து பார்த்தான். அந்த நிமிடத்தில் லைலாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, காத்திருக்கிறேன். யூசுப் அதை பார்ப்பதற்கு முன் ஃபஹத் போனை பறித்தான். அது கல்லூரியில் ஒரு நண்பர் என்று அவன் பொய் சொன்னான். ஆனால் யூசுப்பின் மனதில் சந்தேகத்தின் விதை முளைத்தது. ஒரு நாள் யூசுப் சொன்னான், கம்பெனி வேலைக்காக 2 நாட்கள் கோழிக்கோடு போகிறேன். அவனது குரல் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. லைலாவின் மற்றும் ஃபஹதின் உள்ளத்தில் மகிழ்ச்சியின் அலை தோன்றியது. 2 நாட்கள், யாரும் தொந்தரவு செய்யாத 2 நாட்கள். பயணத்திற்கு முன் யூசுப் ஃபஹதை கட்டிப்பிடித்து சொன்னான், மகனே, உப்பா இல்லாத போது வீட்டின் பொறுப்பு உனக்கு. உன் உம்மாவை நன்றாக பார்த்துக்கொள். அந்த உம்மா என்ற வார்த்தையில் அவன் கொடுத்த முக்கியத்துவத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. யூசுப் கோழிக்கோட்டிற்கு போகவில்லை. அருகிலுள்ள ஒரு டவுனில் ஒரு லாட்ஜில் அறை எடுத்தான். இரவு வர காத்திருந்தான்.
அந்த காத்திருப்பு ஒரு யுகம் போல தோன்றியது. அல்லாஹுவே, என் சந்தேகங்கள் தவறாக இருக்கட்டும் என்று அவன் இதயம் உடைந்து பிரார்த்தித்தான். இரவின் அமைதியில் ஒரு திருடனைப் போல யூசுப் தனது வீட்டின் பின்புறம் வந்தான். படுக்கையறையின் ஜன்னல் அருகில் நின்று உள்ளே பார்த்தான். உள்ளே இருந்த காட்சி அவனது இதயத்தை கிழித்தது. சத்தமின்றி அவன் தரையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து அமைதியாக அழுதான். அமீனாவின் புகைப்படம் தொங்கவிடப்பட்டிருந்த அந்த அறையில் அந்த எண்ணம் அவனை பைத்தியமாக்கியது. 1 மணி நேரத்திற்கு பிறகு அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். எல்லாம் இழந்த ஒரு மனிதனின் பேயைப் போல. கதவை திறந்து உள்ளே வரும் அவனை பார்த்து லைலாவும் ஃபஹதும் அதிர்ச்சியடைந்து உறைந்தனர். அவன் நேராக அமீனாவின் புகைப்படத்திற்கு சென்றான். அந்த புகைப்படத்தை கையில் எடுத்து அதில் உள்ள தூசியை தட்டினான். லைலாவை நோக்கி திரும்பி, இந்த பெண்ணின் இடத்தில் உன்னை வைத்தேன். அவள் எனக்கு கொடுத்த இந்த அமானத்தை நீ துரோகம் செய்தாய். பின்னர் ஃபஹதை பார்த்து, அவள் உன்னை பெற்றபோது அனுபவித்த வழியை விட இப்போது எனக்கு பெரிது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கடி போல இருந்தது. அந்த வீட்டின் சுவர்கள் நடுங்கின. காதலும் நம்பிக்கையும் கொண்டு கட்டப்பட்ட அந்த குடும்பம் அந்த நிமிடத்தில் உடைந்து தூளாகியது. மறுநாள் காலை லைலாவை அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டனர். அவளது தற்கொலை குறிப்பில் 2 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன, மன்னிக்கவும். அந்த வீடு ஒரு கல்லறை போல ஆனது. காவல்துறையும் விசாரணைகளும் உறவினர்களின் குற்றச்சாட்டுகளும் எல்லாவற்றிற்கும் நடுவில் யூசுப் ஒரு கல்லை போல நின்றான். லைலாவின் உடலை எடுத்துச் செல்லும்போது ஃபஹத் கடைசியாக அந்த முகத்தை பார்க்க முயற்சித்தான். ஆனால் யூசுப் அவனை தடுத்தான். அதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவர்களுக்கு இடையே பேச்சு இல்லாமல் போனது. ஒரே வீட்டில் அவர்கள் அந்நியர்களைப் போல வாழ்ந்தனர். அவர்களுக்கு இடையே அமைதியின் ஒரு பெரிய மதில் உருவானது. ஃபஹத் படிப்பை நிறுத்தினான். அவனது அறை ஒரு சிறையாக மாறியது. மாதங்கள் கடந்தன. யூசுப் உம்ராவுக்கு போக முடிவு செய்தான். புறப்படுவதற்கு முன் அவன் ஒரு கடிதத்தை ஃபஹதின் மேசையில் வைத்தான். மகனே, நான் ஒரு தோல்வியடைந்த உப்பாவாக இருக்கிறேன். உன்னை மன்னிக்க இப்போதும் என்னால் முடியவில்லை. ஆனால் என் ரப்போ உன்னை மன்னிக்கட்டும் என்று நான் துவா செய்கிறேன். உன் உம்மாவின் கல்லறைக்கு அருகில் சென்று மன்னிப்பு கேள். ஒருவேளை அவள் மன்னித்து விடலாம் என்று. உன் உப்பா ஃபஹத் அந்த கடிதத்தை எடுத்து படிக்கும்போது அவனது கண்ணீர் அந்த எழுத்துக்களின் மேல் விழுந்து பரவியது. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அமீனா நட்ட ஒருபோதும் பூக்காதிருந்த அந்த முல்லை கொடியில் உலர்ந்த கிளைகளுக்கு இடையில் ஒரு புதிய இலை தோன்றியிருந்தது. ஆனால் அந்த வீட்டில் இனி ஒருபோதும் வசந்தம் வராது என்ற வலியூட்டும் நினைவூட்டலாக அது காற்றில் நடுங்கியது.